29:13 நீங்கள் வாசித்தீர்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. தேவனை தேடுகிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வர வேண்டும். ஆமென். இயேசுவை தேடணும், ஒரு நாளும் தேடணும். தூங்குறதுக்கு முன்பாக அவரை தேடணும், காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அவரை தேடணும், எங்கேயாவது வெளியே போகும்போது தேடணும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து இல்ல நின்று நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு என்ன பண்ணணும், வெளியே போகணும். அவருடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம், அவருடைய கிருபை நமக்கு தேவை. நேற்றைய போன வாரத்தில் நம்ம பார்த்திருந்தோம், யாபேஸ் எல்லாவற்றுக்காகவும் ஜெபித்தவனாக இருந்தான் இல்லையா? அவனை ஜெபித்த போது யார்கிட்ட சொன்னாரு, அவனுடைய ஜெபத்தை கேட்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய சொல்லை கேட்காதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? கணவன் மனைவி சொன்னாங்க, கணவன் என் பேச்சை கேட்க மாட்டார். மனைவி சொல்றாங்க, மனைவி கிட்ட கணவன் சொன்னாரு, மனைவி என் பேச்சை கேட்க மாட்டார். பிள்ளைகள் கிட்ட தாய் தகவன் சொன்னாங்க, பிள்ளைகள் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. பிள்ளைகள் சொல்ற தாய் தகவன் கிட்ட, நீங்க என் பேச்ச கேட்கவே மாட்டீங்க. ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம், பரத்துல ஏறி நிற்கிற தெய்வம், ஒரு சாதாரண மனுக்குலம் பூமியில இருந்து ஆண்டவர் சொன்னார், என்ன நீங்க தேடுங்கப்பா, நீங்கள் என்னை காண்பீர்கள். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் நீ என்னை தேடும் போது என்னை நீங்கள் கண்டடைவீர்கள். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 119வது சங்கீதத்துல 2 வாசிக்க பார்க்கலாம். 119வது சங்கீதம், Psalm 119, 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, இந்த வார்த்தை அடிக்கடி நீங்கள் வாசிக்க முடியும். முழு இருதயத்தோடு, ஃபுல் ஹார்ட்டட் இல்லையா? பியூர் ஹார்ட்டட், ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹார்ட்டட். முழு இருதயத்தோடு அவரை தேடணும், முழு ஆத்மாவோடு தேடணும், முழு அன்போடு தேடணும். ஐயோ என்ன சபைக்கு போகணும்னு சொல்றேன், அதுக்காக நீங்க வரக்கூடாது. என் தெய்வத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவோ நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க, போன்ல பேசினாலும் சரி, எவ்வளவுதான் மெசேஜ் பண்ணாலும் சரி, ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு வரும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம் வருகிறது இல்லையா? ஏன்னா நீண்ட நாள் நண்பன், பள்ளி பருவத்துல படித்த நண்பன், கல்லூரி காலங்களில் படித்த நண்பன் நான் பார்க்க வரும்போது எப்படி இருக்கிற, அவன் பார்க்க போறேன் அப்படின்ற போது நம்ம ஒரு புது ட்ரெஸ் எடுப்போம், என்ன செருப்பு போட போறோம், என்ன ஷூ போட போறோம், என்ன சட்டை போட போறோம், இது எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து ஒரு மனிதனுக்காக, நீண்ட நாள் நண்பனுக்காக, அவன் துரோகியாகவும் இருக்கலாம், இல்ல அவன் நல்ல நண்பனாகவும் இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஒரு மனிதனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு போவது எவ்வளவு திட்டமிடுதல் இருக்கிறது. ஆனா தெய்வத்தை பார்க்க வரும்போது எப்படி நம்ம வருகிறோம் இல்லையா? ஒரு எதிர்பார்ப்போடு, ஆண்டவர் எனக்கு குறித்து என்ன பேச போறார், ஆண்டவரின் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக காண்பித்து நான் பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு என்ன எழுதுறாரு பாருங்க. 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு, வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் முழு இருதயத்தோடும் உங்கள் விண்ணப்பங்களை யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உங்களுக்கு சின்ன காரியமா இயேசுவின் இடத்துல தெரியப்படுத்தணும், பெரிய காரியமா இயேசுவின் இடத்துல தெரியப்படுத்தணும், தேவையா இயேசுவின் இடத்துல தெரியப்படுத்தணும், வேதனையா இயேசுவின் இடத்துல தெரியப்படுத்தணும், துக்கமா இயேசுவின் இடத்துல தெரியப்படுத்தணும், வியாகுலமா இயேசுவின் இடத்துல தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துகிறது தான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியப்படுத்துகிற தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல, ஒரு நாளும் அவர் மன்னிக்கிற சுபாவம் முடியாத தெய்வம் அல்ல. நாம் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும் அறிக்கையிடுவோமானால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பழைய
ஏற்பாட்டில் சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு கழுதைக்கு பின்பாக ஓடினவனை கர்த்தர் இஸ்ரவேலிலே முதலாவது ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அவனுடைய துவக்கம் நல்ல மகிமையான துவக்கம் தான். ஆனால் முடிவோ வேதனைகரமான முடிவு. என்ன முடிவு? தற்கொலை செய்து கொள்ளுகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுல், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல், சவுல் தான் பவுலாக பெயர் மாற்றப்படுகிறான். அவனுடைய ஆரம்பம் முதல் இரத்த சாட்சியா இருக்கிற ஸ்தேவானுடைய ஆடையை கழற்றி வைத்திருந்தவன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் முடிவோ இரத்த சாட்சி, மகிமையான ஒரு சாட்சியாய் விளங்கி இருக்கிறது. ஒரு மனுஷன் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறானோ தெரியாது, ஆனா முடிவானது மகிமையா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்மளுடைய முடிவு மகிமையா இருக்கும். ஏன்னா இறந்ததற்கு பின்பாகத்தான் இந்த ஆளு வசதி உள்ளவரா கேட்கல, இந்த ஆளு நல்ல ஞானம் உடையவரா கேட்கல, இந்த ஆளு எதுல டேலண்ட் கேட்கல, இந்த மனுஷன் நல்லவனா கேட்டானா தான் கேட்குது சமுதாயம், இல்லையா? இந்த மனுஷன் நல்ல மனுஷனா, இல்ல இந்த மனுஷன் கெட்ட மனுஷனா, இப்படிதான் கேட்கிறார். பாருங்க, ஒரே ஒரு ராஜாவை குறித்து நான் இன்னைக்கு பேச போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவனுடைய துவக்கமானது நல்ல துவக்கமா இருக்கிறது, ஆனால் முடிவோ வேதனைகரமான முடிவா இருக்கிறது. அவன் கர்த்தரை தேடினது உண்மைதான், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தது உண்மைதான், இயேசுவுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் முடிவு வேதனைகரமான முடிவா இருக்கிறது. ஏனென்றால் தெய்வத்தை அவன் பிற்காலத்துல பின்பற்றாமல் போனதுனால அவனுடைய முடிவு ரொம்ப வேதனைகரமான முடிவா இருக்கிறது. வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம், பழைய ஏற்பாட்டுல 2 நாளாகமம் 14:1. அபியா வாசிங்க. அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். ஆசா ராஜாவானான். நல்லா கவனிங்க, நாம் பார்க்க போகிற ராஜா ஆசா என்று பெயர் கொண்ட ஒரு ராஜா. இந்த ஆசா ராஜா என்ன கவனிங்களா, நீங்க ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டாம். 2 நாளாகமத்துல நீங்க வீட்டுல போயிட்டு 2 நாளாகமும் 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், 3 அதிகாரத்திலையும் ஆசாவினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆசா ராஜா 41 ஆண்டுகள், எத்தனை வருஷம்? 41 வருஷம் அரசாளுகிறான். நல்லா கவனிங்க, 41 வருஷம் அரசாளுகிறான். இவன் அரசாளும் போது இவனுக்கு எதிர்கொண்டு ஒரு யுத்தம் வருகிறது. இவன் யூதா ராஜா. நல்லா கவனிங்க, யூதாவுக்கும் பெஞ்சமினுக்கும் இந்த ஆசா தான் ராஜாவாய் இருக்கிறான். இந்த ராஜபாரத்தில் இவன் ராஜாவாய் இருக்கும்போது எத்தியோப்பியனாகிய, வேதம் சொல்லுகிறது, எத்தியோப்பியனாகிய ராஜா இவனுக்கு எதிர்கொண்டு வந்து போர் செய்ய வருகிறார்கள். அந்த வசனத்தை நீங்க 14:11 வாசிங்க பார்க்கலாம். 14:11 9 வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம், நல்லா கவனிங்க, எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் வீரர்களை கொண்டு, யுத்த வீரர்களை கொண்டு யாரை போர் செய்ய வருகிறான்? இந்த ஆசா ராஜாவை போர் செய்ய வருகிறான். இந்த எத்தியோப்பியன் கிட்ட எத்தனை போர் சேவகர்கள் இருந்தார்களா? 10 லட்சம் போர் சேவகர்கள் இருந்தார்கள் என்று வேதத்துல நீங்கள் வாசிக்க முடியும். 10 லட்சம் பேரை வச்சுட்டு இந்த யூதா ராஜாவை, இந்த யூதா ராஜாவாய் இருக்கிற ஆசா ராஜாவை அவன் வந்து போர் செய்ய வருகிறான். ஆனால் இந்த ஆசா ராஜாவுக்கோ வெறும் எத்தனை பேர் தான் இருந்தார்களா? வேதம் சொல்லுகிறது 5,80,000 போர் சேவகர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் இருக்கிறாங்க. எதிரிக்கு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 30,000 ரதங்களையும் அவன் கொண்டு வருகிறான் ஆசாவை மடங்கடிக்க வேண்டும் என்று. நல்லா கவனிக்கணும். ஆனால் ஆசாவோ 5,80,000 பேர் உடைய ஒரு ராஜாவாகத்தான் இருக்கிறான். ஆள் கம்மி. எதிரி எத்தியோப்பியன் ராஜாவாகிய இந்த செசராவுக்கு பாருங்க, சேராவுக்கு எத்தனை பேர்னா 10 லட்சம் பேர் இருக்கிறான். பாதிக்கு பாதி இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய திட்டம், எங்கள் குடும்பத்தினுடைய திட்டம், என்னுடைய சம்பாத்தியத்தின் திட்டம், நான் என்னுடைய சம்பாத்தியத்தை தாண்டி என்னுடைய கடன் பிரச்சனை அவ்வளவு பெரிதா இருக்கிறது, நான் எதிர்பார்க்கிறதை விட பெரியதா இருக்கிறது, என் நோக்கத்தை விட பெரியதா இருக்கிறது, என் திட்டத்தை விட பெரியதா இருக்கிறது. இதை நான் எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? இதை எப்படி நான் சரி செய்ய முடியும்? நீர் என்னை பாதுகாக்கிறவரா? அப்போ இந்த பாருங்க, இந்த ஆசா ராஜா ஒரு ஜெபமானது ஜெபிக்கிறான். எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க, எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் இது. 11 வாசிங்க பார்க்கலாம். 14:11 ஆசா
தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு துணை நில்லும். எப்படி கேட்கலாம் பாருங்க, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தேர்ந்தெடுத்த தெய்வம், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனங்களை தேர்ந்தெடுத்த தெய்வம். அல்லேலூயா. நல்ல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியகரமான மனுஷனை தேர்ந்தெடுக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கம்பெனில, இன்னைக்கு ஸ்கூல்ல, இன்னைக்கு காலேஜ்ல நல்ல திறமை படைத்தவர்களை தான் சமுதாயமும் தேடுகிறது, வேலை ஸ்தலத்திலும் தேடுகிறார்கள். இந்த உலகம் நல்ல ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கிற மனிதனை தான் தேடுகிறார்கள். ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் பிரயோஜனம் இல்லாதவனை தான் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. பிரயோஜனமே இல்லை, யூஸே கிடையாது. பாருங்க, 5,80,000 பேர் தான் இருக்கிறாங்க ஆசாவுக்கு. ஆனா எதிரி எத்தியோப்பியா ராஜாவுக்கு 10 லட்சம் பேர் இருக்கா. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் குறையுது? 4,20,000 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறான். ஒரு ஆள் 3 பேரை சமாளிக்கலாம், அப்படித்தானே? 3 பேர் 4 பேர் வச்சுக்கலாம். ஒரு ராஜா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஈஸியா தோத்து போய் விடுவான் ஆசா. ஆனா வேதம் சொல்கிறது, இவன் ஜெபித்த ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் எத்தியோப்பியா ராஜாவை மடங்கடித்தார். அல்லேலூயா. நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 5,80,000 பேர் 10 லட்சம் பேர் என்ன பண்றாங்க? வீழ்த்துகிறார்கள். ஏனென்றால் தேவன் ஆசாவோடு இருந்தார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். உங்கள் பணத்தின் நிமித்தம் நீங்க ஆசீர்வாதமா இல்ல, இயேசு உங்களோடு கூட இருக்கிறதால தான் நீங்க ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கை வைத்து. இயேசுவே வாழ்க்கையில இருக்கிறதால தான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினால நாங்க என்ன பண்ணல? ஆசீர்வாதமா இருக்கல. பாருங்க, 10 லட்சம் பேரை 5,80,000 பேர் கொன்று வீசி விட்டார். அப்படிப்பட்ட ஆசாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நாட்கள் போக போக நீங்க பார்க்கும்போது ஆரம்பத்துல விசுவாசிகளே சொல்றேன், ஆரம்பத்துல வேலை இல்லாத போது, ஆரம்பத்துல நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது, ஆரம்பத்துல குடும்பத்துல சமாதானம் இல்லாத போது, ஆரம்பத்துல குடும்பத்துல சண்டைகள் இருக்கும்போது இயேசுவை நல்ல முழு மனதோடு தேடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? எல்லா சபையிலும், நம்ம சபையில எல்லா சபையிலும். அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஒரு வேலையை கொடுக்கிறார், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், நோயிலிருந்து வியாதி குணமாகிறது. இதெல்லாம் நடக்க 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 தெய்வத்தை விட்டு நாம் என்ன பண்றோம்? பின்வாங்கி கொண்டே போயிருக்கிறோம் இல்லையா? போறோமா இல்லையா? திராட்சை தோட்டத்தை குறித்து நம்ம பார்த்தோம் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல. யாரும் திராட்சை தோட்டத்தை எதுவுமே பண்ணல, தானாகவே அவர்கள் முறிந்தார்களாம். தன்னுடைய பெருமை நிமித்தமே அவர்கள் முறிந்தார்களாம். குடும்ப பெருமை நிமித்தமே சிலர் முறிந்து போய் இருக்கிறார்கள். வேலை பெருமை நிமித்தமே சிலர் முறிந்து போய் இருக்கிறார்கள். சம்பாத்தியத்தின் பெருமை நிமித்தமே பல முறிந்து போயிருக்கிறார். இல்ல, நான் அல்ல, கர்த்தர். அல்லேலூயா. நான் அல்ல, இனி நான் அல்ல, கர்த்தரே எனக்கு பரிகாரியா இருக்கிற போல் சொல்கிறது போல, நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ள நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் போல் சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். நல்ல ஞானமுடைய மகன் பவுல், 3 கப்பலுக்கு சொந்தக்காரனாய் இருக்கிறவர் பவுல். அவர் சொல்றாரு, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசுவே பெரியவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையில இருக்கிற இயேசுவே என் வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறார். பாருங்க, அப்ப இந்த ஆசா 5,80,000 பேரை வைத்து 10 லட்சம் பேரை மடங்கடிக்கிறான், ஜெயிக்கிறான். அப்போ அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது பாருங்க, 15:15 வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகவும் அதே 15:15 வாசிங்களா? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, அந்த தேசத்துல இருக்கிற அந்த எத்தியோப்பியரை ஆமீன் அவர்கள் சங்காரம் பண்ணி தொகையிட்டதற்கு பின்பாக அங்க இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அவன் தகர்த்து எறிகிறான். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறான். யாரு? ஆசா ராஜா. அப்படிப்பட்ட ஆசா ராஜாவுடைய அம்மா, சொந்த தாயே விக்கிரக ஆராதனையில இருக்கிறதுனால அவளை ராஜாத்தி என்கிற பதவியில இருந்து நீக்கி விட்டவனும் இந்த ஆசா ராஜா. வாசிங்க பார்க்கலாம் 15:15. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். முழு மனதோடும் அவரை தேடினார்கள்.
முதலாவது கர்த்தர் பாருங்க, இளைப்பாறுதலை தருகிற தேவன். இயேசுவை நம்பினா ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல், ஏசப்பா தான் இளைப்பாறுதலை தர முடியும் இல்லையா? ஏசாமி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு சம்பூர்ண சமாதானத்தை தருகிற தெய்வமாய் இருக்கிறார். இளைப்பாறுதல். தேசத்துல யுத்தமே இல்ல, தேசத்துல சண்டையே இல்ல, தேசத்துல எந்தவித கலகங்களும் இல்ல, தேசத்துல எந்த குறைகளும் இல்ல. தேசம் அமெரிக்கா இருக்கிறது. 16 பாருங்க, தோப்பிலே அருவருப்பான உண்டு பண்ணின பாருங்க, ஆசாவின் தாய், சொந்த தாய் மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு அவருடைய விக்கிரகத்தையும் தகர்த்து சுட்டெரித்து போட்டான். பாருங்க, அம்மா பண்ண தப்பு கூட அவனால பொறுத்து கொள்ள முடியல. விக்கிரகத்தை தகர்த்து போடுகிறான். அம்மா விக்கிரக ஆராதனை பண்ணுகிற தாய ராஜாத்திய, ஏன்னா ராஜா பிள்ளை, அப்ப அம்மா ராஜாத்தி தானே, அம்மாவுக்கு ஒரு உயர்வு கொடுத்திருப்பாங்க தானே அரண்மனையில. அப்படிப்பட்ட உயர்வையும் அவன் என்ன பண்றான்? அவளை தள்ளி போடுகிறான். இப்படிப்பட்ட ஆசா வேதம் சொல்லுகிறது பெரிய காரியம். 5,80,000 பேர் ஜெயிக்கிறாங்க, 10 லட்சம் பேர். பெரிய விஷயம் தான். இன்னைக்கு பெரிய விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்காத ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆனா சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? இதுதான் இன்னைக்கான தலைப்பு. சின்ன சின்ன காரியம் எல்லாவற்றையும் நீங்கள் முழு இருதயத்தோடு, அப்படின்னா நீங்க அப்பாவை கேட்கணும். ஏசாமி நம்ம கேட்கணும், ஏசாமி கிட்ட சொல்லணும். சின்ன சின்ன காரியத்தையும் சொல்லணும். பாருங்க, ஏசா பெரிய காரியத்தைக்காக ஜெபித்தான், ஆனா சின்ன காரியத்துல விழுந்து போகிறான். பாருங்க, 16:2 வாசிங்க. 16:2 2 4 14:2. எடுத்து நல்ல கவனிங்க, இந்த ஆசாவுக்கு அடுத்து யுத்தம் வருகிறது. நல்ல கவனிங்க, தேசம் அமெரிக்கா இருக்கிறது. முன்பாக எத்தியோப்பியா ராஜாவை அவன் மடங்கடித்து விட்டான். 10 லட்சம் பேர் ஜெயிச்சாச்சு, 5,80,000 பேரை வைத்து. அதுக்கப்புறம் பாஷா என்கிற ஒரு ராஜா வருகிறான். இவனுடைய தேசத்துல பாஷா இவனுக்கு எதிராக வரும்போது சிரியாவின் ராஜாவை உதவி கேட்கிறான் இந்த ஆசா ராஜா. அப்ப என்னன்னா, தேவாலயத்தில் இருக்கிற பனிமுட்டுக்களை, எல்லாவித பொக்கிஷங்களையும் எடுத்து தேவாலயத்திலிருந்து எடுத்து யார் கையில கொடுக்கிறான்? இந்த ஆசா ராஜா சிரியா ராஜா கையில கொடுக்கிறான். பாருங்க, சின்ன ஒரு ஒரு காரியம் தான். ஆண்டவருடைய காரியத்தை எடுத்து என்ன பண்ணிட்டான்? கையில கொடுத்ததுனால ஆண்டவர் ஒரு தீர்க்கனை அனுப்புகிறார். தீர்க்கதரிசி, அப்பா நீ பண்ணது தப்பு, நீ ஆண்டவர் கிட்ட கேட்டு இருக்கணும், தீர்க்கதரிசி கிட்ட கேட்டு இருக்கணும், கேட்டு தானமா நீ கொடுத்து இருக்கணும். ஏனென்றால் 5,80,000 பேரை ஜெயித்து இருக்கிறாய், நீ 10 லட்சம் பேரை இவ்வளவு கம்மியான ஆட்களை வச்சு உனக்கு எவ்வளவு பெரிய ஜெயத்தை தந்திருக்கிறாரு. ஒரு தீர்க்கனை அனுப்புகிற ஒரு காரியத்தை நீங்க வாசிக்க முடியும். பாருங்க, தீர்க்கதரிசி 7 பாருங்களேன். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாமியிடத்தில் வந்து, வாசிக்க பார்க்கலாம், 7:16 வந்து அவனை நோக்கி சார்ந்து கொள்ளாமல், நீ யாரை கேட்டுப்பா கொடுத்த? சிரியா ராஜா, அந்நிய ராஜா, சிரியா தேசத்தனாகிய ராஜா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ராஜா, அவனுக்கு நீ கொடுக்கிறது என்ன? கொடுத்து சொல்லை கேளாமல் சார்ந்து கொண்டபடியா. நல்ல கவனிங்க, முதலாவது 5,80,000 பேர் 10 லட்சம் பேரை ஜெயிக்கும் போது ஆசா யாரை சார்ந்திருந்தான்? தெய்வத்தை சார்ந்திருந்தான், கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆனால் இந்த பாஷா ராஜா வரும்போது வேதம் சொல்லுகிறது இவன் யாரை சார்ந்திருக்கிறான்? சிரியா ராஜாவை சார்ந்திருக்கிறான். முதலாவது கர்த்தரை சார்ந்தான், இப்போ மனுஷனை சார்ந்திருக்கிறான். இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. முந்தின காலத்துல நீங்க கர்த்தரை நம்பி இருந்தீங்க, இன்னைக்கு உங்க மேனேஜரை நம்பி இருக்கிறீங்க, உங்க சூப்பர்வைசரை நம்பி இருக்கிறீங்க, உங்க பணத்தை நம்பி இருக்கிறீங்க, உங்களுடைய சேமிப்பை நம்பி இருக்கிறீங்க, உங்களுடைய சம்பாதியத்தை நம்பி இருக்கிறீங்க. நீங்க யாரை நம்பணும்? இயேசுவை நம்பணும். கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், யார் நம்பணும்? இயேசுவை நம்பணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க இயேசுவை நம்பணும். சொல்லுங்க சாத்தியமா? பக்கத்துல ஒரு அம்மா பாவமாக பாருங்க, கையை கொடுங்க. யார் நம்பணும்? இயேசுவை நம்பணும் இல்லையா? இயேசுவை நம்பினாதான், இயேசுவை நம்பிதான் என்ன பண்ணணும்? வாழ்க்கைய வாழணும். ஆனா இவன் யாரை நம்பிட்டான்? சிரியா ராஜாவை நம்பி விட்டான். எந்த ராஜா? ஆசா ராஜா. நம்பினதுனால சொல்றாரு அனியா, நீ அப்படி சொல்லக்கூடாது, நீ அப்படி சார்ந்து இருக்க கூடாதப்பா. வசனம் பாருங்க,
சிரியா ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சிரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அதனால இந்த சிரியா ராஜாவை உன்னை என்ன பண்ண போறான், உன்னை முறியடிக்க போறான், உன்னை ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு தாழ்மையில இருந்தவன் ஆசா. அவனுடைய அம்மாவே என்ன பண்ணிட்டா, ராஜாத்தி இந்த சீட்டுல இருந்து இறக்கினவன். எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் வந்து பாருங்க. 10 வாசிங்க. அது நிமித்தம் வாசிங்க. அது நிமித்தம் ஆசா சிரைத்து கடும் கோபம் கொண்டு கோபம் வருது பாருங்க. அவன் பண்ண தவறை ஞான திருஷ்டிக்காரனாகிய இந்த இவன் சொல்லும் போது என்ன பண்றான், கோபம் வருகிறது. அவன் சிறையில போடுகிறான். சபையில இருந்து ஒரு அறிவிப்பு வரும்போது கோபம் வருதா, இல்ல ஆண்டவர் எனக்காக பேசுறாரா? நீ பாஸ்ட் எல்லாருமே லெகுவாவே பேசணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் அநேக சபையில கொஞ்சம் கடினம் இருந்தால் சபையை மாற்றுகிற காரியம் நடக்கிறது. கொஞ்சம் கோபமா பேசிட்டா பாஸ்ட் சரியில்லைன்னு போகிறது. பாருங்க, தீர்க்கன் வந்து சொல்லுகிற ஆண்டவர் தான் அனுப்புகிற. எடுத்தோடனே நம்மளை தண்டிக்கிற தெய்வம் அல்ல இயேசு. ஒரு வார்னிங்க கொடுக்கிறார் இல்லையா? வேதம் சொல்லுகிறது சாலமோனை குறித்து, அவன் ஆண்டவரை அறியாத பெண்களை மனைவிகளை கட்டின. எத்தனை பேரை கட்டினானா? 1000 பேரை கட்டினார். 1000 பேர் போதும் நினைச்சா கிடையாது, செத்து போயிட்டான். இல்லைன்னா கட்டியிருப்பான் 2000 கூட. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எதை காண்பிக்கிறது? வீக்னஸ், பலவீனங்களை காண்பிக்கிறது. ஆண்டவர் சொப்பனத்துல 2 வாட்டி வந்து சொல்றார், எப்பா நீ தப்பு பண்ற, மனம் மாறு. இல்ல, அவன் கேட்கவில்லை, அவன் மறந்து போனான். கர்த்தர் அவனை கைவிட்டார். அதான் ஆண்டவர் சொல்ற இந்த மாதிரி வாக்குத்தத்தம், நீங்கள் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள். நீங்க தேடலாம், அவர் உங்களுக்கு தென்பட மாட்டார். அல்லேலூயா. அவர் ரீசெண்டான தெய்வம், அவர் பாலிஷ்டான கர்த்தர் இல்லையா? பேய் வரும்போது எப்படி வரும்? உள்ள சைலண்டா தான் வரும். வருவாரா? வெளியே ஓட்டும் போதுதான் அலக்கழிக்கும். ஆனா ஆவியானவர் வரும்போதுதான் அலக்கழிப்பார். போகும்போது சைலண்டாவே போயிடுவார், தெரியவே தெரியாது. சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கண் பிடுங்கப்பட்டு கைலாகு கொடுக்கிற இடத்துல அவன் அந்த வேதனைகரமான ஒரு சூழ்நிலையில நிற்கிறான். அவன் நினைக்கிறான் எனக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு. ஆனா அபிஷேகம் இல்ல. கண் பிடுங்கப்பட்டு கைலாகு கொடுக்கிற இடத்துல கேலி கூத்தாய் மாவரைத்துக் கொண்டிருந்தான் சிம்சோன். பராக்கிரமசாலிங்க, நியாயாதிபதி, 12 நியாயாதிபதியில ஒத்தனையை தொடங்கி கடைசி நியாயாதிபதியா இருக்கிற சிம்சோன் மடிந்து போகிறான். அவருடைய முடியில வல்லமை இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 7 சடைகள் பின்னப்பட்ட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்திருந்தார் சிம்சோனுக்கு. அப்ப பாருங்க, இந்த ஆசா ராஜா என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது கோபப்படுறான். நீ சொல்றது தப்பு அப்படின்னு கோபப்பட்டு அந்த தீர்க்கதரிசியை ஜெயில போடுறான். அதுக்கப்புறம் ஆசாவுக்கு என்ன நடக்குது பாருங்க. 11 வாசிங்க. ஆசாவின் ஆதியோடத்தனமான எழுதி இருக்கிறது. 12 வாசிங்க. நல்லா கவனிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே, நல்லா கவனிங்க, கால்ல வியாதி வருகிறது ஆசாவுக்கு. எவ்வளவு வைராக்கியமா இருந்தவன் ஆரம்பத்துல, தன் தாயே ராஜாத்தி என்கிற ஸ்தானத்துல இருந்து தள்ளினவன் ஆசா. எல்லாவித விக்கிரக தோப்புகளையும் முறியடித்தவன் ஆசா. 5,80,000 பேரை வைத்து 10 லட்சம் ராணுவ தளபதிகளை ஜெயித்தவன் ஆசா. அப்படிப்பட்ட ஆசாவுக்கு கால்ல என்ன வருது? வியாதி வருகிறது. வியாதி வந்துச்சுங்க. யாரை தேடி இருக்கணும்? கர்த்தரை தேடி இருக்குமா இல்லையா? அவன் யாரை தேடுறான் பாருங்க. கால்களில் வியாதி வந்து அவன் நோவு மிகவும் முக்கியமா இருந்தது. கர்த்தரை அல்ல. பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க வசனம். அவன் வியாதியும் கர்த்தரை அல்ல, பரிகாரியை தேடுறான். யார? கால் இப்படி இருக்கா, இந்த 10 கொடுப்பா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா, இந்த டாக்டரை பாருப்பா, ஆலோசனை சொல்றாங்க. ரைட்டு தான். அவர்கள் மீது அல்ல, தெய்வத்தின் மீது தான் நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் ஆவின்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த இடத்துக்கு போங்க, சுகமாவீங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. ரைட். ஆனா அங்கேயே போயிருக்க, டாக்டரையே நம்பி இருக்கக்கூடாது. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா. மாத்திரை கொடுக்குறாரு, மாத்திரை போட்டு ஜெபம் பண்ணிடணும். ஊசி போடுறாங்க, ஊசி போட்டு ஜெபம் பண்ணிடணும். ஆசா கர்த்தரை அல்ல. வேதம் சொல்கிறது யாரை நம்பி இருந்தான்? பரிகாரியே அவன் நம்பி இருந்தான். எப்ப ஆசா 5,80,000 பேரை வச்சு 10 லட்சம் பேரை ஜெயிச்சவன்பா. நீ சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய சாதனை இது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை நீ ஜெயித்திருக்கிறாய். யாரை நம்பினாய்? முதல்ல உன் ஜெபம் எங்க?
உன் ஜெபம் மாறியாச்சே, உன் ஜெபம் இன்னைக்கு குறைஞ்சு போயாச்சே, நீ நம்புகிறது தெய்வத்தை விட்டு விலகி நீ ரொம்ப நாள் ஆயாச்சேப்பா ஆசா. கர்த்தர் பேசுறார் இல்லையா ஆசாவை குறித்து. பாருங்க, என்ன மறந்துட்டே ஆசா. நான் நினைக்கிறேன் காலையில வியாதி வரும்போது கூட ஆசா ஜெபித்து இருந்தாரா சுகமாக்கி இருப்பாரா இருக்க மாட்டாரா? கண்டிப்பா சுகம் கொடுத்து இருப்பாரு. செத்தவனே எழுப்பின ராஜா நம்ம அப்பா இயேசு இல்லையா? லாசருவே 3 நாள் மரியம்மா சொல்றாங்க நாரி போய் கிடக்கிறான், ஆனாலும் போய் எழுப்புறார். வியாதி வந்துச்சு ஆசாவுக்கு, ஆனால் அவனோ கர்த்தரை அல்ல பரிகாரியை அவன் நம்புகிறான். அடுத்த வருஷம் பாருங்க 13 ஆசா தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தான். இறந்து போயிட்டான் ஆசா. ஆசாவினுடைய துவக்கம் எப்படிப்பட்ட துவக்கம்? நல்ல துவக்கம். 5,80,000 பேரை வைத்து 10 லட்சம் பேரை ஜெயித்தவன் ஆசா. தன்னுடைய நேசித்த தன்னுடைய தாயை அரசவையிலிருந்து இறக்கினவன் ஆசா. அப்படிப்பட்ட ஆசா வேதம் சொல்லுகிறது காலில் நோவு வந்த பிறகும் அவன் கர்த்தரை அல்ல மனிதனையே தேடினான், பரிகாரியே தேடினான். இங்க யாரும் தேடுறீங்க? நீங்க கர்த்தர் பேசுறாருங்க. சபையை தேடுறீங்களா? ஜெபம் பண்றதுக்கு நேரத்தை தேடுறீங்களா? இல்ல சம்பாத்தியத்துக்கு பணத்தை தேடுறீங்களா? ஓட்டி பார்க்கறதுக்கு நேரத்தை தேடுறீங்களா? சத்தமா நல்ல சொல்ல பார்க்கலாம். கைவந்த நல்ல சொல்ல பார்க்கலாம். குத்தப்பட்டு இருக்கிறீங்க அநேகர் அலையிலையா? அதுலயே குத்தப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? நான் சொல்றேன், பாஸ்டர் சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கு. 30,000 வாங்குறவன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறான் கர்த்தருக்குள்ள. 1 லட்சம் வாங்குற, 2 லட்சம் வாங்குற, 3 லட்சம் வாங்குற, தெய்வத்தை விட்டு பிரிந்து போய் வேதனையோடு வியாகுலத்தோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. நீங்க மறந்து போக கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாரா உயர்த்துவார், அழப்படாதீங்க. ஆனால் தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் வியாகுலம், இல்லை என்றால் சமாதான குறைவு, இல்லை என்றால் வியாதி, இறுதியில மரணம். 41 வருஷம் வாழ்ந்தவன் ஏசா. ஆரம்பம் நல்ல ஆரம்பம் தான், ஆனால் முடிவோ பரிதாபம், நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறான். அதனால தேவ பிள்ளைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை தேடுவோம், இயேசுவை பின்பற்றுவோம். அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். அல்லேலூயா.